பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அழகான சேப்பலை பார்க்குறீங்கல்ல, இது 18ஆம் நூற்றாண்டுல ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதர் ஊழியம் செய்த ஒரு சேப்பல். அவர் பிரசங்கம் பண்ண பிரசங்க பீடம் இது. அவரை தேவன் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டு இங்கிலாந்து தேசம் முழுவதும் ஒரு பரிசுத்த எழுப்புதலை உண்டாக்கினார். இன்றைக்கும் இந்த ஆலயம் மகிமையினால் நிறைந்திருக்கிறதை உணர முடிகிறது. இங்கு ஆராதனை நடக்கிறது, தெய்வ ஊழியம் நடக்கிறது. மெத்தடிஸ்ட் திருச்சபை ஸ்தாபித்த தேவ மனிதர் ஜான் வெஸ்லி அவர்கள். சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்றாருன்னு கேட்குறீங்களா? 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிற தேவன். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க நினைக்கலாம், எனக்கு ஞானம்லாம் கிடையாதுங்க, ஆவிக்குரிய அனுபவம் கிடையாதுங்க, நான் தகுதி உள்ளவனா இல்லைங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தங்களுக்கு ரொம்ப ஞானம் தெரியும், பைபிள் தெரியும், பைபிள் காலேஜ் பட்டம் அதெல்லாம் படிச்சிருக்கேன், ரெவரண்ட் டாக்டர் அப்படிலாம் சொல்றவங்களை பயன்படுத்துறதை விட நான் தகுதியேற்றவன் என்று உணர்கிறவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆந்திர மாநிலத்துல குண்டூர் பட்டணத்துல ஏசன்னா என்கிற ஒரு தேவ மனிதர் எளிமை ஊழியம் செய்கிறார். அவர் குறித்து பார்க்கறது 7 வருஷம் பைத்தியம் அடித்து மென்டல் ஆகி திருவா பிச்சை எடுத்து கொண்டு அலைந்த ஒரு மனிதர். தான் செய்யறது தனக்கே தெரியாது. தானாய் பேசி எச்சி இலையிலிருந்து சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தவர் ஒரு நாள் இயேசு அவரை சந்தித்தார். நேரடியா சந்தித்து விடுதலை கொடுத்து ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். அவர் 6வது வகுப்பு தான் படித்தவர். அதற்கு மேல படிக்கக்கூடிய ஞானம் இல்லை. 6 2 வருஷம் ஃபெயில் ஆயிட்டார் அந்த காலத்துல. ஆனா ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டு தேவன் அவரை கொண்டு 1000த்திற்கும் அதிகமான திருச்சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான ஊழியர்களை அவரை கொண்டு எழுப்பி இருக்கிறார். அவர் மூலமாய் பலத்த ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கும் ஆந்திர மாநிலம், தெலுங்கானா மாநிலத்தில் உண்டாகி இருக்கிறாரு. அவர் மூலமாய் தமிழ்நாட்டில், மகாராஷ்டிராவில், இந்தியாவின் பல பகுதிகளில், வெளிநாடுகளிலும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிற தேவன் உங்களை பயன்படுத்துவார். உங்களை ஒப்பு கொடுத்தா போற, ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துங்க, உங்களுக்காக நான் பயன்படணும், என் மூலமா உங்களுடைய வல்லமை வெளிப்படணும், அற்புத அடையாளங்கள் நடக்கணும், என்னை கொண்டு ஆத்மாக்களை ரட்சிங்க, என்னை கொண்டு அற்புதங்களை செய்ய ஒப்பு கொடுத்தா போது உங்களை பயன்படுத்துவார். நான் என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்த போது எனக்கு பைபிள் முழுமையா தெரியாது, சரியா ஜெபிக்க தெரியாது, பிரசங்கமே பண்ண தெரியாது. எப்படி ஆண்டவரே, நீ வா, நீ உன்னை ஒப்பு கொடுத்தா போத நான் பயன்படுத்துவேன்னு சொன்னார். என்னை ஒப்பு கொடுத்தா அவ்வளவுதான். அவருடைய கிருபை பயன்படுத்துகிறாரு. நீங்களும் ஒப்பு கொடுக்கிறீங்களா? அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிற தேவன் இந்த மகள் தன்னை ஒப்பு கொடுக்கிறாங்க. பொறுப்படுங்க, இவங்களை பயன்படுத்தி அற்புத அடையாளங்களை இவர்களை கொண்டு செய்யுங்க. விடுதலை மக்களுக்கு கொடுங்க, சுகம் கொடுங்க, இவங்களை கொண்டு வல்லமையான அற்புத அடையாளங்களை செய்யுங்க. உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.